ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் எழுந்த உடனே பசங்களுக்கு ஒரு சைட் பால் காய்ச்சிட்டு எங்களுக்கு ஒரு சைட் டீ போட்டுட்டு இருந்தேன். பால் காஞ்ச உடனே அதையுமே ஆற்றி பாட்டிலில் ஊற்றி பசங்களுக்கு கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா இட்லி சாம்பாரும் தான் பண்ணேன். எனக்கு இட்லி ஊற்றுறது கொஞ்சம் ஈஸிங்க. ஏன்னா பேபிஸ் வச்சுட்டு நின்றுட்டு தோசை ஊற்ற முடியாது. நான் அதனாலே அடிக்கடி இட்லி தான் ஊற்றுவேன். இட்லி ஊற்றி வச்சுட்டா போதும், வெந்துடும். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எனக்கு. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த கையோடையே பார்த்திங்கன்னா இந்த கிராசரி திங்ஸ் வாங்கிட்டு வந்து 2 நாள் ஆகுது. ரீஃபில் பண்ணவே இல்லை. நாளைக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. சரி, இன்றைக்கி அதையுமே கையோடு முடிச்சிடலான்னு சொல்லிட்டு ரீஃபில் பண்ண ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்புக்கு எங்கள் அக்கா பொண்ணை வர சொல்லியிருந்தேன். அவளுமே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் அந்தந்த கண்டெய்னரில் கரெக்டாக எல்லாமே ஸ்டோர் பண்ணியாச்சு. ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டா. நீட்டு மிளகா, குண்டு மிளகான்னு சொல்லிட்டு தனியாக. நான் அஞ்சரை பெட்டி எதுக்கு யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கறிப்பட்ட ஸ்பைசஸ் தான் தனித்தனியாக பிரித்து போட்டு வச்சுருக்கேன். எனக்கு எடுக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, பார்க்கவும் நல்லா இருக்குது. நீங்கள் அஞ்சரை பெட்டி எதுக்கு யூஸ் பண்ணீங்க, என்னென்ன போட்டு வச்சுருக்கீங்க மசாலான்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கிராசரி திங்ஸ் எல்லாமே ரீஃபில் பண்ணிவிட்டு எடுத்து வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நேற்று கோவிலுக்கு போனாங்க எங்கள் அக்கா. எனக்கு பிடிச்ச திங்ஸ் வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தி வீட்டில் இல்லைங்க, கத்தி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு இந்த மண் சட்டி, இந்த மண் வானல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு வச்சா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரி, அது என்கிட்ட இல்லை, அதனால் அதையுமே வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். திருவிழாவில் பார்த்திங்கன்னா அந்த சட்டி, பெரிய வானல், குட்டி வானல் ஒன்று, அதுதான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கத்தி அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நெக்ஸ்ட் ஈவினிங் போல் துணி மடிக்கிற வேலை கொஞ்சம் இருந்தது. அதை எல்லாமே மடித்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். ஈவினிங் இன்றைக்கி என்ன டின்னர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் கல்யாண காரக்குழம்பு வச்சுருக்கேன். இதுவரையும் நான் வச்சதே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா அந்த ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒயிட் ரைஸ், எக்கு செஞ்சுருந்தேன், அப்பளம், கல்யாண காரக்குழம்பு, ரசம். இன்றைக்கி டின்னர் இவ்வளோ தான்.